அம்மா என்கின்ற பொக்கிஷத்தை வைத்திருந்தார். எவ்வளவு கேவலமான வார்த்தையை பயன்படுத்துவது. தாமோ அன்பரசன், உனக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்றேங்க, எனக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏதோ ஏடிஎம்கே தொண்டன் சோர்ந்துட்டான். அருமைக்குரிய நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொல்றார் 4வது இடத்துக்கு போயிடும். அவர் பார்த்துட்டாருல 3வது இடத்துக்கு போனதை, டெபாசிட் போனதை பார்த்துட்டாருல பிஜேபி தலைவர். அதனால அவர் சொல்றார் நாங்க வந்துருவோம், 4வது இடத்துக்கு போயிடுவோம். அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போனதாக சரித்திரமே இல்லை. அம்மாவையும் தலைவரையும் தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்கி போராட இந்த தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் நான் தாமோ அன்பரசனுக்கு சொல்லுவேன். நீங்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்றால் நான் மதிக்கக்கூடிய முதல்வர் முதலில் அமைச்சர் தூக்கி எறிய வேண்டும். அப்ப நீங்க பேசுறதுல பொய்யிடும் சார். அருமைக்குரிய சகோதரி கனிமொழி சொல்லியிருக்காங்க, அம்மாவின் வீரத்தை பாராட்டுகிறேன், அவங்க எனக்கு பிடிச்ச தலைவின்னு. அதெல்லாம் பொய்யிடும். அன்பரசன் பேச்சுக்கள் மிக கேவலமான பேச்சு. நாடே அதிர்ந்து போன அரசியல் தான் அம்மா செய்தார்கள். அரசியல் பிரவேசம் அல்ல, அக்னி பிரவேசம். ஆகவே அது முக்கியமான ஒரு செய்தியாக உங்களுக்கு முன்னாலே சொல்லி அண்ணன் சொன்னார். எல்லாருக்கும் பிரசுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப போராடினேன், 1 வருஷம் ஆச்சு. 23 ஜூன் நினைக்கிறேன், என்னுடைய மகனை விட்டு ஆர்டிஐல வாங்கி ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், பொதுச் செயலாளர் இல்லை. ரெக்கார்ட்ல மாத்திரமே ஏற்றி வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். சொன்னா இல்லையா? எவ்வளவு விவாத மேடைகளில் நானும் பழனிசாமியும் போட்டி போட்டு அதை பேசிட்டு இருப்போம். பல எங்கள்கிட்ட தகராறு எல்லாமே ஒரு கைக்கு போயிடுச்சுங்க, பழனிசாமி கைக்கு. அப்புறம் ஏங்க இங்க வந்து கோர்ட்ல மாத்திரம் ஜாயின் கோஆர்டினேட்டர்னு போட்டு ஃபைல் பண்ணோம் சொல்லுங்க பாப்போம். போடி, அவனுக்கு தைரியம் இருந்தா கோர்ட்ல போய் போடு, பொதுச் செயலாளர்னு போடு. யார் யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா அவெல்லாம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும் சட்ட சிக்கல் என்னன்னு. ரொம்ப குறிப்பா சொல்ல 27ஆம் தேதி ஒன்னும் நடக்காது. வடிவேலு சொன்ன மாதிரி காமெடியா, எந்த பயப்பிள்ளையும் பேசலையா, அவ்வளவுதானா, ஓட்டானுங்களா எல்லாரும் அப்படின்னு எவனும் பேச போறது இல்லைங்க. நான் இப்ப ஓப்பனா சொல்லிடுறேன், செயற்குள்ள ஏதோ நடக்குதுன்னு எந்த நீங்க மேஜிக்கும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஏமாந்து போயிடுவீங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு ஆள் தான் கேட்டாரு. கூவி தெருவில் அலைஞ்சு ஓட்டு கேட்டோம், யாரும் போடல. எங்க முகத்தை பார்த்து எவனும் ஓட்டு போட மாட்டான். நாங்க என்ன அம்மாவா தலைவரான்னு கேட்டது செல்லூர் ராஜு. அடுத்த நாளே அவரை சரி பண்ணிட்டாங்க, நடுவில் புந்து பிரஸ் மீட் பண்ண. சோ யாரும் அங்க கேட்க மாட்டாங்க. 26ஆம் தேதி கூட்டம் கூடும். அங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்ற, சட்ட பிரச்சனை இருக்கவருக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்ள அதை கூட்டுகிறார். அவர் இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் ஓபனா சொல்லிட்டார், இறங்கி வந்தாதான் கட்சி காப்பாற்றப்படும் என்கின்ற சூழ்நிலை. அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம். அது நடக்கும் என்று நிச்சயமாக நடக்கும் வரை ஓய மாட்டோம். நீ பொதுச் செயலாளர் ஆக முடியாது. அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா எங்கேயாவது ஒண்ணு என்ன கோச்சு மன்னிக்கணும் தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு பிரஸ்ல அவர் வேண்டிய பிரஸ் ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரியும், அவரை வச்சு சொல்ல வச்சாலும் நடக்காது தம்பி. இது லீகல் ஃபைட், லீகல் பேட்டில் முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ பொதுச் செயலாளர் ஆக முடியாது. இனி பொதுச் செயலாளர் போட்டினா லாயர் நோட்டீஸ் வரும். அதை நாங்க பாத்துக்கிறோம், எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.